Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு definition of electric current. Okay? So electric current எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படினு பார்க்கலாம். So electric current வந்து நம்ம just current அப்படினு சொல்லலாம். Okay? So current உடைய symbol என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it is denoted by I. சரியா? Capital I. ஓகேவா? சார்ஜ்க்கு நம்ம எப்படி denote பண்ணோம்? It is Q. ஓகேவா? Right. So இப்போ இது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்க. Rate of flow of charges in a conductor. ஓகே? என்னன்னு சொல்றாங்க? Rate of flow of charges in a conductor. அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா so which means amount of charges flowing in any cross section of a conductor in unit time. ஓகே? so இதோட மீனிங் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இங்க என்ன கொடுக்கறாங்கன்னு பாருங்க. amount of charge. ஓகே? so amount of charge flowing in any cross section of a conductor. அப்படினா என்ன அர்த்தம்? ஒரு கண்டக்டர் நம்ம எடுக்கிறோம். ஓகே? for example it is a copper wire. சரியா? இதுல cross section so கண்டக்டர் கன்சிடர் பண்ணியாச்சு. cross section அப்படினா என்ன அர்த்தம்னா இப்போ இந்த கண்டக்டர் வந்துட்டு நான் ஒரு ரைட் ஆங்கிள் இத கட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. ஓகே? சோ இது கட் பண்ணனும்னா இந்த இடம் இருக்கு தெரியுமா? இந்த எட்ஜ். ஓகே? இந்த பிளேஸ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிராஸ் செக்ஷன். ஓகே? நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இத கட் பண்ணிட்டோம். இத நீ இப்படி பார்த்த அப்படினா உனக்கு ஒரு பிளேஸ் இருக்குல அந்த ஏரியாவை தான் நம்ம கிராஸ் செக்ஷன் அப்படினு சொல்றோம். ஓகே? சோ ஒரு கண்டக்டர்ல கிராஸ் செக்ஷன் கன்சிடர் பண்றோம். எனி கிராஸ் செக்ஷன் அந்த கண்டக்டர் நீங்க எங்கனாலும் கட் பண்ணலாம் ரைட் ஆங்கிளா. சோ அங்க இருக்கிற இந்த கிராஸ் செக்ஷன் இத தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஓகேவா? புரியுதா? எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் a கண்டக்டருக்கு அர்த்தம் என்னன்னு புரியுதா? சரி. in unit time அப்படினா யூனிட் டைம் மட்டும் தான் இங்க நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ண போறோம். ஓகே? ஒரு யூனிட் டைம்ல இந்த கிராஸ் செக்ஷன் வழியா எவ்வளவு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது, அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளவு சார்ஜஸ் அது வழியா ஃப்ளோ ஆகுது. ஓகே? இப்போ வந்து இந்த கண்டக்டர் ஃபுல்லா எவ்வளவு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது அப்படி சொல்லல. ஓகே? அப்பனா என்ன கொடுத்திருப்பாங்க? amount of charges flowing in the conductor அப்படினு கொடுத்திருப்பாங்க. பட் என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. சோ 3 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. amount of charge எவ்வளவு சார்ஜ் அது ஒரு கண்டிஷன். in cross section of the conductor அந்த கண்டக்டர்ல ஒரு பர்టిక్యులர் cross section. ஓகே? in unit time டைம் எவ்வளவு தான் எடுத்துக்கணும்? யூனிட் டைம். ஓகே? சோ அந்த டைம்ல அந்த cross sectionல எவ்வளவு சார்ஜ் அந்த இடத்தை கிராஸ் பண்ணுது அதுதான் கரண்ட். ஓகே? சோ அதுதான் எப்படி கொடுத்திருக்காங்க? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் a conductor. ஓகே? மீனிங் புரியுதா? சோ எவ்வளவு சார்ஜஸ் இஸ் flowing in any cross section of that conductor in unit time. So that is the current. புரியுதுல உங்களுக்கு? சோ இந்த ஏரியா அந்த கிராஸ் செக்ஷன்ல இந்த கிராஸ் செக்ஷன்ல எவ்வளவு சார்ஜஸ் யூனிட் டைம்க்கு நமக்கு கிராஸ் ஆகுது that is the current. ஓகே? சோ இத வந்து ஃபார்முலால எப்படி எழுதலாம் நம்ம? சோ I is equal to that is current is equal to rate of flow of charge எப்படி எழுதலாம்? charge by time. சோ இதோட மீனிங் தான் என்னது? rate of flow of charge. புரியுதா? so I is equal to I is what? It is nothing but current இல்லையா? so I is current. okay? Q is charge and T is time. ஓகேவா? சோ புரியுதா? அப்ப கரண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம். இல்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படினா நீங்க இந்த ஃபார்முலா வச்சு எழுதிடலாம். ஓகேவா? சரி. இப்போ நெக்ஸ்ட் இந்த கரண்ட்க்குள்ள யூனிட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ கரண்ட்னுடைய யூனிட் வந்துட்டு இஸ் ஆம்பியர். ஓகே? கரண்ட்னுடைய SI யூனிட் என்ன அப்படினா ஆம்பியர். ஓகே? இப்போ இந்த ஆம்பியர் நம்ம டிஃபைன் பண்ணலாம். 1 ஆம்பியர்னா என்ன அப்படினு கேக்குறாங்க. ஓகே? சோ டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படினா சோ இங்க எனக்கு இதோட யூனிட் ஆம்பியர். சோ எனக்கு 1 ஆம்பியர் நான் டிஃபைன் பண்ணனும்னா இதோட வேல்யூஸ் எனக்கு என்னவா இருக்கும்? 1 ஆ தான் இருக்கும். சோ 1 ஆ இருந்தா தான் உனக்கு இந்த ஆன்சர் உனக்கு 1 ன்னு வரும் இல்லையா? சோ அப்ப இந்த Q இந்த சார்ஜே நான் 1 ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டைம் T ஐயும் நான் 1 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இந்த சார்ஜ்க்குள்ள யூனிட் என்ன? சோ இதுக்குள்ள யூனிட் இங்க கொடுத்திருக்கு. அத தான் அவங்க கேக்குறாங்க.
சோ ஆம்பியர்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சார்ஜ்க்குள்ள யூனிட் என்ன உனக்கு? கூலும் இல்லையா? சோ கூலும்க்குள்ள சிம்பிள் என்ன? C. டைம்க்குள்ள யூனிட் என்ன? செகண்ட்ஸ். ஓகே, சோ அதனுடைய சிம்பிள் என்ன? S. ஓகேவா? சோ அப்போ 1 ஆம்பியர்ங்கிறது எனக்கு எப்ப கிடைக்கும்? சோ ஒரு செகண்ட்ல எனக்கு வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் கிராஸ் பண்ணுச்சுன்னா அத நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1 ஆம்பியர்னு சொல்லலாம். புரியுதா? ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவை, ஒரு கிராஸ் செக்ஷனை 1 செகண்ட்க்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜ் கிராஸ் பண்ணுச்சுன்னா அத நம்ம 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு புரியுதா? ஓகே, அப்போ 1 ஆம்பியர் டெஃபினிஷன்ல நான் எப்படி சொல்லலாம்? the amount of சார்ஜுக்கு பதிலா எனக்கு எவ்வளவு சார்ஜ் பாஸ் ஆகுது நம்ம சொல்றோம்? 1 கூலும் ஆஃப் சார்ஜ் பாஸ் ஆகுது. எங்கனா இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் a conductor. டைம்க்கு வந்து என்ன எடுத்துட்டாங்க? 1 செகண்ட். ஓகே, சோ அப்ப 1 கூலும் ஆஃப் சார்ஜ் is flowing in any cross section of a conductor in 1 second is nothing but 1 ampere of current. புரியுதாமா? அப்போ 1 செகண்ட்க்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் கிராஸ் ஆச்சுன்னா அத நம்ம என்ன சொல்றோம்? 1 ஆம்பியர் கரண்ட் இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.